ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான புரோட்டீன் நிறைந்த வெள்ளை கொண்ட கடலை போட்ட பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்து செவந்து வந்ததும் நான் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பீட்ரூட்டில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.